கர்நாடகாவில் காய்கறி வியாபாரிக்கு 29 லட்ச ரூபா ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லி வந்திருக்கு நோட்டீஸ். இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன டாபிக் போயிட்டு இருக்குன்னா, யார் யாரெல்லாம் ஜிஎஸ்டி எடுக்கணும், இருக்கக்கூடாது, ஜிஎஸ்டிலேருந்து எப்படி தப்பிக்கலாம், ஜிஎஸ்டி எப்படி தடுக்கலாம், இந்த மாதிரி விஷயம் தான் பேசுகிறாங்க. சரியான வியாபாரம் காய்கறி வியாபாரம். அதை பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம எதுக்கு தப்பிக்கணும், தடுக்கணும்? இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் தப்பிக்கவே முடியாது. சரி, யார் யாருக்கு ஜிஎஸ்டி தேவை, முக்கியமாக இந்த சிறு வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டி தேவையா இல்லையா அப்படின்றத ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். முதல்ல ஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்னா, நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வாடிக்கையாளர்கிட்ட இருந்து வாங்கி தரக்கூடிய ஒரு டேக்ஸ், ஒரு வரி. இதில் ஒரு வியாபாரிக்கு என்ன பிரச்சனை, இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே கிடையாது. அதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் ஜிஎஸ்டி தேவைன்ற சொல்லிடலாம். முதல்ல இந்த காய்கறி வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டின்றது தேவையே கிடையாது. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அதாவது ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ், அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜிஎஸ்டி கிடையாதுன்றது கிடையாது. நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கணும், 1 கோடி ரூபா கூட நீங்கள் வியாபாரம் பண்ணிக்க, ஆனால் நில்லுன்னு ஃபைல் பண்ணணும். மாதம் நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது நில் அப்படின்னு ஃபைல் பண்ணால் போதும். எந்த டேக்ஸும் நீங்கள் தர தேவையில்லை. எந்தெந்த குட்ஸ் அப்படின்னா, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எல்லாமே அதில் வந்துடும். சரிங்களா? நான் ஜிஎஸ்டி ஐட்டம் இருக்குது, இவங்கெல்லாம் ஜிஎஸ்டியே தேவையில்லை, இதுக்கு ஜிஎஸ்டியே தேவையில்லை. அது என்னன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் ஆல்கஹால், பெட்ரோல், டீசல், எலக்ட்ரிசிட்டி, ரியல் எஸ்டேட்டு, டோல் சார்ஜஸ், இதுக்கெல்லாம் ஏற்கனவே லிட்டரு 100 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. 18% ஜிஎஸ்டி போட்டாங்க, நீங்கள் 118 ரூபா எங்கேயோ போயிடும். சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ நான் என்ன கேட்குறேன், காய்கறி வியாபாரிகளுக்கு வேறு வழியே கிடையாது. நீங்கள் 1000 வழி சொல்லலாம். கையில் கேஷ் வாங்கிக்கோங்க, நீங்கள் ஜிஎஸ்டிலேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. கையில் கேஷை வாங்கிட்டு அந்த கேஷ் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் வைப்பீங்க. எவ்வளோ தூரம் வைக்க முடியும்? உங்கள் அக்கௌண்ட்டில் தான் போடுவீங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வர எல்லாமே ப்ராஃபிட்டாக கணக்கு பார்ப்பாங்க. 40 லட்ச ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் கரண்ட் அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்க, 40 லட்ச ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்பயே நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்து தான் ஆகணும். இந்த கொடுமை என்னன்னா, இப்போ நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சு 100 ரூபா 200 ரூபான்னு போடுறீங்கன்னு வச்சுப்போம், அந்த டிரான்சாக்ஷன் கணக்கெடுக்க மாட்டாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 100 ரூபா இருக்குது, அந்த 100 ரூபா உங்கள் ப்ராஃபிட்டாக கணக்கெடுப்பாங்க. இப்போ இதுவே கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அக்கௌண்ட்டில் 100 ரூபா இருக்குது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கடன் தரீங்க அந்த 100 ரூபாவை. ஸோ 100 ரூபா வெளியே போகுது. அவர் மறாவது நாள் திரும்ப அந்த 100 ரூபா கொடுத்துட்றாரு. இப்போது உங்ககிட்ட இருந்தது அதே 100 ரூபா தான், ஆனால் கவர்மெண்ட்டுடைய பார்வையில் டிரான்சாக்ஷன் 200 ரூபா. ஸோ 40 லட்ச ரூபான்றது வியாபாரிகளுக்கு, சிறு வியாபாரிகளுக்கே ஒரு மேட்ரு கிடையாது. காரணம் என்னன்னா, ரொட்டேஷன் பண்ணுறது, காரில் சரக்கு எடுக்கிறதுக்கு ஒரு 30,000 வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அது வியாபாரம் அக்கௌண்ட்டில் வருதா? அதை நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ண காசு 30,000 வருதா? இப்போது கடன் வாங்கின அந்த 30,000 நீங்கள் தண்டல்காரனுக்கு கொடுப்பீங்க 30,000. இப்போ எவ்வளோ ஆச்சு? உங்களை பொறுத்த வரைக்கும் 30,000 ரூபா வாங்கினேன், அதில் ஒரு பர்சன்டேஜ், ஒரு 10% உங்களுக்கு லாபம்னு வைங்களேன், 3,000 ரூபா, 33,000 ரூபா அப்படின்றது தான். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கின 30, நீங்கள் கொடுத்த 30, நடுவில் வியாபாரம் பண்ணீங்க பாருங்க 30, மொத்தம் 90, உங்கள் லாபம் ஒரு 3, 93,000 ரூபா அன்றைக்கி ஒரே நாளில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படி யோசிச்சு பார்த்தா 40 லட்சம்ன்றத